ஹலோ குட்டி குழந்தைங்களா, உங்கள் எல்லோருக்கும் பூத்தாத்தாவோட வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது கதை சொல்ல போகிறேன். முருகேஷ் அப்படிங்கிறவர் எழுதின எறும்பும் தீயும் அப்படின்னு ஒரு கதை. இது எதில் இருக்குன்னா ஒல்லி மல்லி குண்டு கிள்ளி அப்படின்னு ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கதை. கதைக்குள்ளே போகலாமா? எறும்பு கதை. மாடசாமி ஒரு விவசாயி, ரொம்ப கஷ்டப்பட்ட விவசாயி. அவர் தன்னோட நிலத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தார். மாடசாமியோட மனைவி பேர் பார்வதி. 2 பேரும் சேர்ந்து வீட்டு வேலையில் கடுமையாக வேலை செய்வாங்க. இந்த மாடசாமி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பெரிய கில்லாடி, கூசாமல் போய் சொல்லுவான். எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா ஏமாற்றியே பிழப்பு நடத்திட்டு இருப்பான். யார்கிட்டையாவது ஏதாவது இரவலாக ஒன்று வாங்கினான்னு வை, திருப்பி கேட்கும்போது ரொம்ப பணிஞ்சு கேட்பான், ஐயா கொடுங்க ஐயான்னு. ஐயோ பாவம்னு யாராவது வாங்கி கொடுத்துட்டா போச்சு, அவ்வளோதான். திருப்பி தரவே மாட்டான். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றிடுவான். அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான், குப்புசாமி யாரும் அவங்க கூட பயப்படுவாங்க அவங்க கூட பழகிறதுக்கு. ஒரு நாள் ஊரில் நல்ல மழை, கொட்டுன்னு மழை கொட்டி தீர்த்துருச்சு. ஊரெல்லாம் தண்ணி காடு. மழை பெஞ்சால் விவசாயிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. மழையை நம்பி தானே விவசாயமே இருக்குது. விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வீட்டு தோட்டத்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. குப்புசாமிக்கும் இருக்க முடியல வீட்டில். அவனுக்கும் காயில் காசு இல்லை. என்னடா செய்யணும்னு சுற்றிட்டே வந்தான். பக்கத்து வீட்டுக்கு மாடசாமிகிட்ட போய், எப்பா மாடசாமி, என்னோடய நிலத்துலேயும் ரொம்ப தண்ணியெல்லாம் ரொம்ப கிடக்கப்பா. வரப்பில் இருக்க தண்ணி பூரா இங்கே தான் இருந்திருக்கு. மரமெல்லாம் வேறு விழுந்துருச்சா, கொஞ்சம் மண்வெட்டியும் கோடாரியும் கூட நான் உனக்கு சாயந்தரமாக கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கான். இவனை பற்றி ஏற்கனவே தெரியும் மாடசாமிக்கு. என்னடா இது, எப்போதும் வராதவன் இன்றைக்கி நம்மகிட்ட கேட்க வந்திருக்கான், கொடுப்போமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்திருக்கான். உடனே பார்வதி அவனுடைய மனைவி உள்ளே கூப்பிட்டா. எங்க அந்த ஆளை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, என்ன ஒரு மம்பட்டி தானே கேட்காரு, சரி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்துட்டான். மம்பட்டியும் கோடாரியும் கொடுத்துட்டான். 2ஐயும் வாங்கிட்டு போன குப்புசாமி, ரொம்ப நன்றி, நான் நாளைக்கு கொண்டு தந்துடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான். நாளைக்கு வந்துருச்சு, மறுநாள் அதுக்கப்புறம் 1 மாதம் ஆச்சு. மம்பட்டியும் கோடாரியும் குப்புசாமி தரவே இல்லை. பல தடவை கேட்டு பார்த்துட்டான். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் தரேனே, கொஞ்சம் போகிறேன், நான் எங்கே ஓடியாப்பா போகிறேன் அப்படின்னு நாளை கடத்திட்டே இருந்தான். ஒரு நாள் ரொம்ப பொறுமை இழந்து போச்சு மாடசாமி. நேராக குப்புசாமி வீட்டுக்கு போனான். ஏய், இப்போ என்னோடய மண்ணுட்டியை கொடுக்கியா கொடுக்க மாட்டியா? இப்போ எனக்கு உடனே வேணும் அப்படின்னா. உடனே குப்புசாமி சொல்லுதான், அட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நீ கொடுத்துடலான்னு எல்லாத்தையும் கழுவி வச்சுருந்தனா, காலையில் பார்த்தா உன் மண்ணுட்டியும் கோடாரியும் எறும்பு தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்னு பாவம் போல் வச்சுட்டு சொல்லுதான். எறும்பு இப்படி திங்கும்? மாடசாமிக்கு என்ன சொல்லன்னு தெரியல. உடனே பொண்டாட்டிகிட்ட சொன்னான் பார்வதிட்ட, இங்கே சும்மா விடக்கூடாது, அது என்ன இது பண்ணி ஏமாத்திட்டாலே தான், ஊரை குத்தி நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஊர்க்கூட்டம் போட்டாங்க. மாடசாமியை கூப்பிட்டு கேட்காங்க. அவன் நடந்ததெல்லாம் சொல்லுதான். குப்புசாமியும் சளைக்காமல் சொல்லுதான், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நடந்ததை தான் சொல்லுதேன், வாங்கினதை கொடுக்கணுன்னு தான் நான் எடுத்து வச்சேன், எறும்பு தின்னுட்டு போயிடுச்சு, நான் என்ன செய்ய அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்லிகிட்டே இருக்கான். ஊரில் இருக்க பெரிய ஆளுகள்லாம் என்ன பேசன்னு தெரியாமல் முழிக்காங்க. எல்லா கூட்டமும் வாய் மூடி படிக்க பார்க்கு. மாடசாமி பக்கம் நியாயம்தான் தெரியுது, ஆனால் குப்புசாமி பற்றி தான் தெரியுமே, தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஏன் கொடுக்கான், இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சில பேர் பேசாமல் இருந்தாங்க. என்ன தீர்ப்பு சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாடசாமியோட மனைவி பார்வதி இருக்கல்ல, அவள் திட்டுன்னு ஓடி வந்தா. ஐயோ எல்லாரும் சீக்கிரம் வாங்க, எங்கள் வீட்டு மாட்டு தொட்டியில் உள்ள தண்ணியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்ட்டு சத்தம் போட்டு பாடுபட்டு வந்தா. கூட்டம் முழுக்க கொபைர்னு சிரிச்சுது. குப்புசாமியும் சேர்ந்து சிரிக்கான். யார்? மண்வெட்டியும் கோடாரியும் திருடிட்டு போன குப்புசாமி, அவனும் சிரிக்கான். எங்கேயாச்சும் தொட்டி தண்ணி தீப்பிடிக்குமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே காக்கான் குப்புசாமி. உடனே அவள் சொல்லுவா, அந்த பார்வதி சொன்னா, இரும்பையே எறும்பு திங்கும்போது தண்ணி மட்டும் தீப்பிடிக்காத என்ன அப்படின்னு பார்வதி கேட்டா. சபாஷ், சரியான கேள்விதான் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஆமோதிச்சாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன பதிலும் சொல்ல முடியாமல் வசமாக மாட்டிக்கிட்டு நின்னான் குப்புசாமி. அவ்வளோதான் கதை நல்லா இருக்கா? சரி, பூத்தாத்தா அடுத்த வாரம் மறுபடியும் கதை சொல்ல வரேன். பை.